السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين يؤذون المؤمنين والمؤمنات بغير ما اكتسبوا فقد احتملوا بهتانا وإثما مبينا. وقال نبينا وحبيبنا قرة أعيننا محمد صلى الله عليه وسلم: لو أن أحدكم أنفق مثل أحد ذهبا ما أدرك مد أحدهم ولا نصيفه، أو كما قال عليه الصلاة والتسليم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد، طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் திருப்பெயரால் தொடங்குகிறேன். எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் வந்து சேரட்டுமாக. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன் ஷரீஃபில் ஒரு இடத்தில் இப்படி சொல்லுகிறான்: ரப்புக யஹ்லுகு மா யஷாஉ வ யக்தார். உம்முடைய இறைவன் அவன் விரும்பியதை படைக்கிறான், அவன் விரும்பியதை தேர்வு செய்கிறான் என்பதாக அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் விரும்பியதை படைக்கிறான். அவன் படைக்கக்கூடிய அந்த காரியத்தில் யாரும் தலையீடு செய்ய முடியாது. ஏன் இதை படைத்தாய், ஏன் இதை படைக்கவில்லை, ஏன் இப்படி இதை படைத்தாய் என்றெல்லாம் யாரும் அல்லாஹ்விடத்தில் முறையீடு செய்ய முடியாது, விமர்சனங்கள் செய்ய முடியாது. அல்லாஹ் சிலரை தேர்வு செய்து கொள்கிறான். அல்லாஹ் தேர்வு செய்யக்கூடிய விஷயங்களிலும் யாரும் தலையிட முடியாது. ஏன் இதை தேர்வு செய்தாய், எதற்காக இதை தேர்வு செய்தாய், ஏன் இவர்களை தேர்வு செய்தாய் என்றெல்லாம் அல்லாஹ்விடத்தில் கேள்வி கேட்க முடியாது. அவன் விரும்பியதை படைக்குவதற்கும் அவன் விரும்பியதை தேர்வு செய்வதற்கும் அவனுக்கு முழு அதிகாரம் உண்டு. மக்காவாசிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு விமர்சனத்தை முன்வைத்தார்கள். அந்த விமர்சனத்திற்கு பதிலாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை இறக்கி வைத்தான். பொதுவாக சமுதாயத்தில் சமூகத்தில் எந்த காரியத்தை செய்தாலும் குறை சொல்லக்கூடியவர்கள் இருப்பார்கள், விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள், கருத்து சொல்பவர்கள் இருப்பார்கள். இதை இப்படி செய்திருக்கலாம், இதை அப்படி செஞ்சிருக்கலாம், இதை இந்த மாதிரி நீ அமைச்சிருக்கலாம் என்று நமக்கு கருத்து சொல்லக்கூடியவர்கள், விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் உலகத்தில் இருந்து கொண்டே இருப்பார்கள். எல்லா காலகட்டத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் கஷ்டப்பட்டு பெரிய இன்ஜினியரை வச்சு கோடிக்கணக்கான செலவுகள் செய்து வருஷ கணக்க பிளான் பண்ணி எது எது எங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு அழகான முறையில் வீடு கட்டி முடிச்சிருப்போம். ஆனால் பார்த்துட்டு சொல்லுவாங்க, கதவு இங்கே வச்சிருக்கலாம், இங்கவே வச்சிருக்கிறானே, ஜன்னலை எங்கேயா வைக்கிறது, இது கூட எனக்கு தெரியாதா அப்படின்னு லேசாக சொல்லிட்டு போயிடுவாங்க. முடித்த பிறகு விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் உலகத்தில் நிறைய உண்டு. பல ஷோரூமுகளுக்கு இறங்கி ஏறி எந்த காரை வாங்கினா கரெக்டாக இருக்கும், எது நல்ல மைலேஜ் கொடுக்கும், எது நல்ல ஸ்மூத்தாக வண்டி ஓடும் அப்படின்லாம் பார்த்து விசாரித்து நிறைய ஆய்வுகள் செய்து ஒரு கார் வாங்கியிருப்போம். சொல்லிட்டு போவான், இந்த காரு சரிப்பட்டு வராது, இது மைலேஜே கொடுக்காது, இது ஒரு மாதிரியாக ஓடும் அப்படின்ட்டு அவன் ஏதாவது ஒரு கருத்தை சொல்லிட்டு போவான். இது கூட பரவாயில்லை, பல வருடங்களாக தேடி அலைந்து விசாரித்து ஒரு இடத்துல
ஒரு பொண்ணு பேசி கல்யாணம் முடிச்சு வச்சு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான காசுகளை செலவு செய்து திருமணம்லாம் முடிச்ச பிறகு வந்து சொல்வான், இந்த பொண்ணையா நிக்கா பண்ணி கொடுத்தீங்க உங்க பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். பொதுவாகவே ஒரு காரியத்தை செய்வதற்காக ஒருவர் திட்டமிட்டு கொண்டு இருக்கிற பொழுது அவருக்கு ஆலோசனைகள் சொல்வதற்கு அனுமதி உண்டு மார்க்கத்தில். நல்ல எண்ணத்தில் அவர் ஏமாந்து விடக்கூடாது, நஷ்டமடைந்து விடக்கூடாது என்கிற நல்ல நோக்கத்தில் நல்லெண்ணத்தில் அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை தெரிந்தால், அந்த துறை சார்ந்த அறிவு இருந்தால் அவருக்கு அந்த ஆலோசனைகளை வழங்குவதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு. செஞ்சு முடிச்ச பிறகு ஆலோசனைகளை சொல்லி என்ன பிரயோஜனம்? அது தேவையில்லாமல் அவரிடத்தில் குழப்பத்தை தான் ஏற்படுத்தும். இந்த மாதிரியான காரியங்களை தான் இன்றைக்கு உலகத்தில் நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நாம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலும் இந்த மாதிரி நிறைய கருத்துக்களை சொன்னார்கள். யார்கிட்ட? பெருமானாருக்கே கருத்து சொன்னாங்க, அல்லாஹ்விற்கே அவர்கள் கருத்து சொன்னார்கள். இப்படி செஞ்சிருக்கலாம், இந்த மாதிரி நடந்திருக்கலாம் அப்படின்ட்டு அவங்கவுங்க ஒரு கருத்தை சொன்னாங்க மக்காவாசிகள். அல்லாஹு தஆலா குர்ஆன் நெடுகிலும் அதை பதிவு செய்து வைத்திருக்கிறான். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், லவ்லா நுஸ்ஸில அலைஹில் குர்ஆன் ஜும்லத்தம் வாஹிதா. இந்த குர்ஆன் பெருமானாருக்கு சன்னம் சன்னமாக இறக்கப்பட்டுச்சு. நமக்கு தெரியும் 23 ஆண்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக காலத்திற்கு தோதுவாக, நிலைகளுக்கு தோதுவாக, நடக்கின்ற சம்பவங்களுக்கு தோதுவாக, ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லும் முகமாக ஒவ்வொரு வசனங்களும் அவ்வப்போது அல்லாஹு தஆலா இறக்கி கொண்டிருந்தான். சுமார் 23 வருடங்கள் குர்ஆன் இறங்கி கொண்டே இருந்தது. மக்காவாசிகள் சொன்னாங்க, அல்லாஹு தஆலாவுக்கு இந்த குர்ஆனை ஒட்டுமொத்தமாக இறக்க தெரியாதா? இப்படி தான் இறக்கணுமா? மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தௌராத்தை இறக்கியதை போன்று, ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இஞ்சியில இறக்கியதை போன்று, தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஜபூரை இறக்கியதை போன்று அல்லாஹு தஆலா பெருமானாருக்கு குர்ஆனை ஒட்டுமொத்தமாக இறக்க தெரியாதா? ஏன் இறக்கவில்லை? அப்படி இறக்கி இருக்கலாமே அப்படின்னு கேட்டான். அல்லாஹ்விற்கே கருத்து சொன்னாங்க. லவ்லா உன்ஸில அலைனல் மலாயிகத்து அவ் நரா ரப்பனா. மக்கவாசிகள் சொன்னாங்க, மலக்குமார்கள் எங்களுக்கு நபியாக வந்திருக்க வேண்டுமே அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹ் ஒரு மனிதரைத்தான நபியை அனுப்புனா, எங்களை மாதிரி அவரும் ஒருத்தர் தான், எங்களை மாதிரி சாப்பிட்றாரு, எங்களை மாதிரி நடந்துக்கிறாரு, எங்களை மாதிரி ட்ரெஸ் போடுறாரு, எங்களை மாதிரி பேசுறாரு, எங்களை போலவே அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு, குழந்தை பெற்றுக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கா அல்லாஹ் தஆலா நபித்துவத்தை கொடுக்கிறது? வானத்திலிருந்து ஒரு மலக்கை இறக்கி அல்லாஹ் தஆலா நபித்துவத்தை கொடுத்திருக்க வேண்டாமா என்று அவர்கள் கேட்டார்கள். அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான். மக்காவாசிகள் கேட்ட விஷயங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அந்த மாதிரி அல்லாஹு தஆலா மக்காவாசிகள் சொன்ன அந்த கருத்துக்களை இன்னும் பேசிக்கொண்டே வருகிறான். நிறைய விஷயங்கள் அவங்க சொன்னாங்க. லவ்லா உன்ஸில அலைஹி கன்ஸுன், லவ்லா உன்ஸில அலைஹி கன்ஸுன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வானத்திலிருந்து பொக்கிஷம் இறங்கி இருக்க வேண்டாமா? அவர் ஒரு அனாதையாக இருக்கிறாரு, ஒன்றும் காசு பணம் இல்லாதவராக இருக்கிறாரு, ஒரு ஏழையாக இருக்கிறாரு, ஒன்றுக்கும் உதவாதவராக இருக்கிறாரு. அவர் நிறைய செல்வந்தராக இருக்க வேண்டுமா அல்லவா? ஒரு அந்தஸ்து ஒருத்தருக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு கண்ணியம் ஒருத்தருக்கு கொடுக்கறதா இருந்தால் அதற்குன்னு ஒரு குவாலிட்டி வேணுமா இல்லையா? ஒரு தரம் வேணுமா இல்லையா? அல்லாஹ் நபித்துவத்தை கொடுக்கறதா இருந்தால் யாருக்கு கொடுக்கணும்? செல்வம் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு கொடுக்கணும், பணங்காசு இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு கொடுக்கணும். அல்லது வானத்திலிருந்து இவருக்கு அல்லாஹ் பொக்கிஷத்தை இறக்கி இருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டாங்க. இப்படி நிறைய எக்கச்சக்கமான விமர்சனங்களை அந்த மக்காவாசிகள் பெருமானாரின் மீது அவர்கள் மழையாக பொழிந்தார்கள். அதில் ஒன்று தான், லவ்லா நுஸ்ஸில ஹாதல் குர்ஆனு அலா ரஜுலின் மினல் கரியத்தைனி அதீம். இந்த அரபகத்தில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான ஊர்களின் தலைவர்களில் ஒருத்தருக்கு இந்த குர்ஆனை இறக்கி இருக்கலாமே. ஏன் அல்லாஹ் முஹம்மதுக்கு போய் இந்த குர்ஆனை இறக்கி வச்சான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. அரபகத்தில் அன்றைக்கு மிக முக்கியமான 2 நகரங்கள் இருந்தது. ஒன்று மக்கா, இன்னொன்று தாயிஃப். இதுதான் அரபகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நகரங்களில் 2 நகரங்கள். மக்காவை எடுத்துக்கொண்டால் அங்கே வலீத் இப்னு முகைரா அப்படின்னு ஒருத்தர் இருந்தான். தாயிஃபை எடுத்துக்கொண்டால் அங்கே உர்வத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி என்று ஒரு மனிதர் இருந்தார். இந்த 2 பேரும் அரபகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களில், மக்களில் பெரும் தலைகள். அல்லாஹ் குர்ஆனை இறக்கிறதா இருந்தா இந்த 2 பேர்ல ஒருத்தருக்கு, யாருக்காவது ஒருத்தருக்கு இறக்கி இருக்கலாமே, ஏன் அவருக்கு போய் குர்ஆனை இறக்கி வச்சான் அப்படின்ட்டு அல்லாஹ்விட்ட அவங்க கருத்து சொன்னாங்க. அப்பதான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கி வைத்தான். ரப்புக யஹ்லுகு மா யஷாஉ வ யக்தார். அல்லாஹ் அவன் என்ன செய்யணும், யாரை படைக்கணும், யாருக்கு எதை கொடுக்கணும், யாரை எந்த விஷயத்திற்கு செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். நீங்க எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
நான் இப்படி தான் படைக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு நீங்க கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவருக்குத்தான் இதை தர வேண்டும், இவருக்கு இதை கொடுக்க கூடாது, இவரை தான் இந்த இடத்துக்கு கொண்டு வரணும், இவரை இந்த இடத்துல நிறுத்தக்கூடாது அப்படிங்கிற கருத்தை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். நான் நாடியவர்களுக்கு நான் நாடியதை வழங்குவேன். நீ 1008 பேரை சொல்லலாம், அவரை நபி ஆகியிருக்கலாமே, இவரை நபி ஆகியிருக்கலாமே, இவருக்கு எல்லாம் வேதத்தை கொடுத்துருக்கலாமே அப்படிலாம் நீங்க 1000 கருத்து சொல்லலாம். எனக்கு தெரியும் யாரை நபியாக கொண்டு வர வேண்டும், யார் கையில் இந்த நபித்துவத்தை தர வேண்டும், யாரை ரசூலாக அனுப்ப வேண்டும் என்பது எனக்கு தெரியும். அல்லாஹு தஆலா அந்த வசனத்தின் மூலமாக பதில் சொன்னான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் அல்லாஹ்வினால் நபித்துவத்திற்கென்று தேர்வு செய்யப்பட்டவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, உலகத்தில் நபியாக அனுப்பப்பட்ட அத்தனை பேரும் அல்லாஹ்வினால் பொறுக்கி எடுக்கப்பட்டவர்கள். நபித்துவத்தை நாம கேட்டு பெற முடியாது, முயற்சி செஞ்சு வாங்க முடியாது. யாரெல்லாம் என்ன நபி ஆகிரு, ரசூல் ஆகிரு அப்படின்னு யாரு கேட்டாலும் அல்லாஹ்வுத்தாலா கொடுக்க மாட்டான். அவன் யாருக்கு நபித்துவத்தை வழங்க வேண்டும் என்று நாடினானோ விரும்புகிறானோ அவருக்குத்தான் அதை கொடுப்பான். அவ்வாறு அல்லாஹ்வினால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் தான் நபிமார்கள். அதில் மிக முத்திரையானவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால்தான் நபியுல் முஸ்தபா என்று சொல்கிறோம். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வினால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் அல்லாஹ் தேர்வு செஞ்சு கொடுத்தான். அவங்களுடைய நபித்துவத்திற்கு எதுவெல்லாம் தேவையோ அவை அனைத்தும் அல்லாஹ்வினுடைய தேர்வு. அவங்க எந்த ஊரில் பிறக்கணும், எந்த ஊருக்கு ஹிஜ்ரத்துக்கு போகணும், எங்கே அவங்க மரணமாக வேண்டும், யார் அவங்க கூட இருக்கணும், யார் அவங்களுடைய வாழ்க்கையில் வரணும், யார் யார் அவங்களுக்கு இப்போ குழந்தையாக பிறக்க வேண்டும், யார் யார் அவங்களுடைய சுலபத்தை பெற வேண்டும் என்பதெல்லாம் அல்லாஹ் செய்த தேர்வு. அப்படி அல்லாஹ்வினால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பதற்கு, அவர்களோடு கரம் கோர்த்து இந்த தீனை உயர்த்தி பிடிப்பதற்கு, இந்த தீனுல் இஸ்லாத்தை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்ப்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வினால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் தான் சஹாபாக்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ இக்தார அஸ்ஹாபி அலல் ஆலமீன். இந்த அகிலத்தார்களில் அல்லாஹு தஆலா என் தோழர்களை அல்லாஹ் பொறுக்கி எடுத்தான். இவர் தான் என்னுடைய தோழரா இருக்கணும், இவர் தான் என் பக்கத்தில் இருக்கணும், இவர் தான் என்னை பார்க்கணும், இவர் தான் என் கரத்தை பிடிக்கணும், இவர் தான் என் கூட பயணம் செய்யணும், இவர் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அல்லாஹு தஆலா மக்களில் அதற்கு தகுதியானவரை அல்லாஹு தஆலா பொறுக்கி எடுத்து என் கையில் கொடுத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சாமானியவர்கள் அல்ல சஹாபாக்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், சஹாபாக்கள் என்றால் யார் என்பதை அந்த வாசகம் நமக்கு தெளிவாக உணர்த்தும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வார்கள், அபர்ருஹா குலூபன். சஹாபாக்கள் யார் தெரியுமா? நபியினுடைய தோழர்கள் யார் தெரியுமா? உள்ளத்தால் பரிசுத்தமானவர்கள் அவர்கள். உள்ளத்தில் எந்த கசடும் இல்லை, அவங்களுடைய உள்ளத்தில் எந்த மோசமான எண்ணங்களும் கிடையாது. எது மோசமான எண்ணங்கள், தீய குணங்கள் என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் சஹாபாக்கள்கிட்ட கிடையாது. உள்ளம் ரொம்ப பரிசுத்தமானது, ரொம்ப பியூரானது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், வஅமகுஹா இல்மன். சஹாபாக்கள் யார் என்றால் கல்வியில் ஆழம் கண்டவர்கள், ரொம்ப ஆழமான கல்வி அறிவு படைத்தவர்கள், குர்ஆனுடைய தெளிவை பெற்றவர்கள், ஹதீஸினுடைய தெளிவை பெற்றவர்கள். குர்ஆனுக்கு விளக்கம் சொல்றதா இருந்தா யாரு தான் விளக்கம் சொல்றதுக்கு தகுதி அப்படின்னா சஹாபாக்கள் தான். ஒரு ஹதீஸுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயத்திற்கு அல்லது அவர்கள் செய்தி காட்டிய ஒரு செயலுக்கு விளக்கத்தை சொல்றதுக்கு யார் தகுதி அப்படின்னு சொன்னா முதல் தகுதி சஹாபாக்களுக்கு தான் இருக்குது. அவங்க சொல்றது, அவங்க ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திட்டாங்க அப்படின்னா அதற்கு மேல நாம கருத்து சொல்றதுக்கு நமக்கு வேலையே இல்லை. ஏன்னா அவர்கள் கல்வியில் ஆழம் கண்டவர்கள். கௌமுன் இக்தாரஹுமுல்லாஹு லிசுஹபதி நபியிஹி வ இகாமதி தீனிஹி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு யாரெல்லாம் தோழமையாக இருக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹு தஆலா அவர்களை தேர்வு செய்து கொண்டான். அல்லாஹ்வினால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு கூட்டத்தினர் இந்த தீனை தூக்கி பிடிப்பதற்கு, உயர்த்தி செல்வதற்கு அல்லாஹு தஆலா அவர்களைத்தான் உரமாக, அவர்களைத்தான் விதைகளாக அல்லாஹு தஆலா தேர்வு செஞ்சிட்டான். நாமலாம் இன்னைக்கு தீனுக்கு சில ஹித்மத்துகளை செய்யலாம், இந்த இஸ்லாத்திற்கு சில பணிவிடைகளை செய்யலாம். ஆனால் இஸ்லாத்திற்கு உரமாக இருந்தவர்கள் சஹாபாக்கள் தான்.
இஸ்லாம் என்ற மரம் வேரொன்றி நிற்பதற்காக அங்கே தூவப்பட்ட விதைகள் தான் சஹாபாக்கள் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹுவினால் ரசூலுக்காக தேர்வு செய்யப்பட்ட மகத்தான மாமனிதர்கள் சஹாபாக்கள். எத்தனையோ பேர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்தாங்க, நபியை பார்த்தாங்க, அவங்களுக்கு உதவியும் செஞ்சாங்க, அவர்களுடைய தனிப்பட்ட அன்பையும் பெற்றிருந்தார்கள். ஆனால் அவங்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கல, நபியினுடைய சுஹபத்து அவர்களுக்கு கிடைக்கவில்லை. எத்தனையோ பேருடைய வரலாற்று நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானாருடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள், பெருமானாரை நேருக்கு நேராக பார்த்தவர்கள், ஏன் பெருமானாருடைய தனிப்பெரும் மரியாதைக்கும் அன்பிற்கும் உரித்தவர்களாக இருந்தவர்கள் கூட அவர்களில் சிலருக்கு சஹாபியாக கூடிய அந்த அந்தஸ்து கிடைக்கல. பத்ர் போர்க்களத்தில் கைதிகள் பிடிக்கப்பட்டாங்க, 70க்கு மேற்பட்ட கைதிகள் பிடிக்கப்பட்டாங்க. அவங்கள என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை நடக்குது. ஒரு கருத்து சொல்லப்பட்டது, அவங்க எல்லாத்தையும் கொன்ற வேண்டியதுதான். இன்னொரு கருத்து சொல்லப்பட்டது, இல்லை பிணைத்தொகை வாங்கி அவங்கள விடுதலை செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ரெண்டு மூணு கருத்து சொல்லப்பட்டது. அங்கே கடைசியாக பிணைத்தொகை வாங்கி அவர்களை விடுதலை செய்வது என்று முடிவெடுக்கப்பட்டது. யார் யார் கைதிகளாக பிடிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுடைய குடும்பத்தினர்கள், அவங்களுடைய உறவினர்கள், அவங்களுக்கு அறிமுகமானவர்கள், இவங்கள் சம்பந்தமாக ஏதாவது ஒரு காசு பணத்தை கொடுத்தா விட்டுறலாம். இதுதான் அன்னைக்கு எடுக்கப்பட்ட முடிவு. மக்காவாசிகள் தங்களுடைய குடும்பத்தினர்களில் உறவினர்களில் கைதியாக பிடிக்கப்பட்டவர்களை மீட்டெடுப்பதற்காக அந்த தொகையை கொடுத்து ஒவ்வொருத்தரையா மீட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னாங்க. லவ் கான முத்இம் இப்னு அதி ஹய்யன் சும்மஸ்தஷ்ஃபஅனி மின்ஹும் சும்மஸ்தஷ்ஃபஅனி ஃபீஹிம் லஷஃபஅதுஹு ஃபீஹிம். இந்த நேரத்தில் மட்டும் முத்இம் இப்னு அதி என்பவர் உயிரோடு இருந்து இந்த 70 பேர் விஷயத்திலும் என்னிடத்துல வந்து இல்லை பாவம் அவங்களெல்லாம் விட்டுருங்க அப்படின்ட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா நான் அத்தனை பேரையும் எதையும் வாங்காமல் விட்டுருப்பேன். எல்லாரும் பிணைத்தொகை வாங்கி விட வேண்டும், அவங்கள விடுவிக்க வேண்டும் என்பதுதான் எடுக்கப்பட்ட முடிவு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் சொன்னாங்க, முத்இம் இப்னு அதி என்ற ஒரு மனிதர் மட்டும் எங்கிட்ட இந்த நேரத்தில் வந்து அவர் உயிரோடு இருந்து பாவம் இவங்கெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா, ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணி இருந்தா இவங்களை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக நான் விடுதலை செஞ்சிருப்பேன் அப்படின்னாங்க. யார் அந்த முத்இம் இப்னு அதி? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் காலத்தில் வாழ்ந்தவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்தவங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு நேரத்தில், மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்ட அந்த தருணத்தில் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தாயிஃபுக்கு போகிறாங்க. தாயிஃபில் என்ன நடந்துச்சு நமக்கு தெரியும். அங்கே அவர்கள் விரட்டி அடிக்கிறார்கள், காயப்படுத்துகிறார்கள், நோகடிக்கிறார்கள். அங்கிருந்து ஸைத் இப்னு ஹாரிஸா என்ற அந்த சஹாபியோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபை விட்டும் ஏமாற்றத்தோடு, வலியோடு, ரணத்தோடு வெளியே வர்றாங்க. இப்போ அடுத்து எங்கே போகணும்? மக்காவுக்கு தான் போகணும். மக்காவில் இருந்தால் தாயிஃபுக்கு வந்திருக்கிறாங்க. தாயிஃபில் ஏதாவது ஆதரவு கிடைக்கும், மக்கள் ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்தாங்க. அங்கே மிகப்பெரிய ஏமாற்றம் அடைந்து அவர்கள் திரும்ப வருகிறார்கள். அடுத்து மீண்டும் மக்காவுக்கு தான் போகணும். ஆனால் மக்காவுக்குள்ளே வரக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. மக்காவில் வரக்கூடாது அப்படின்ட்டு அங்கே மக்காவாசிகள், அங்கே போனார்ல திருப்பி அவர் எப்படி வராருன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த மக்காவாசிகள் பெருமானார் விஷயத்தில் அங்கே அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முத்இம் இப்னு அதி என்ற அந்த மனிதரிடத்தில் ஒரு ஆளை அனுப்பி வச்சாங்க. இந்த மாதிரி நிலைமை இருக்குது, நீங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு நீங்கள் அடைக்கலம் தர வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லி விட்டாங்க. அடைக்கலம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டு விட்டாங்க. முத்இம் இப்னு அதி என்ற மனிதர் சொன்னார், தாராளமாக பெருமானாருக்கு, முஹம்மதுக்கு நான் அடைக்கலம் தருகிறேன். நான் மட்டுமல்ல, என்னுடைய பிள்ளைகளோடு வந்து அவர்களுக்கு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லி முத்இம் இப்னு அதி தன்னுடைய பிள்ளைகளோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற என்ற பகுதிக்கு வந்து கைகளில் வாளை ஏந்தி கொண்டு பெருமானாருக்கு சுற்றி வட்ட வளையமிட்டு மக்கா வரைக்கும் பெருமானாருக்கு முத்இம் இப்னு அதி தன்னுடைய பிள்ளைகளை வைத்து அங்கே அரணை ஏற்படுத்துகிறார், ஒரு அடைக்கலத்தை தருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தைரியமாக மக்காவிற்குள் வருகிறார்கள், கஅபாவுக்கு அருகில் வருகிறார்கள். 2 ரக்காத் நிம்மதியாக தொழுகிறாங்க. முத்இம் இப்னு அதி சொன்னார், உரத்த குரலோடு சொன்னார், இந்த முஹம்மதுக்கு நான் அடைக்கலம் தந்து விட்டேன், யாரும் கிட்ட வரக்கூடாது, கிட்ட வந்தீங்கன்னு அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டினார். யாரும் கிட்ட வரல.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தன்னுடைய அடைக்கலத்திற்குள் கொண்டு வந்து பெருமானாருக்கு ஏற்பட்ட அந்த நிக்கட்டான நெருக்கடியான அந்த காலகட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்குள் நுழைவதற்கான ஒரு அரணாக முத்ஐம் இப்னு அதி அன்றைக்கு இருந்தார். அந்த நேரத்தில் முத்ஐம் இப்னு அதி மட்டும் இல்லை என்றால் நிலைமை எப்படி இருக்குமோ தெரியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஒரு அடைக்கலத்தை ஏற்படுத்தி ஒரு அரணை ஒரு பாதுகாப்பை அவர் ஏற்படுத்தினார். ஆனால் அல்லாஹு தஆலா அவருக்கு ஹிதாயத்தை கொடுக்கல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை அந்த நசீப் அவருக்கு கொடுக்கல. இந்த விஷயம் மட்டுமல்ல, இன்னும் பல்வேறு உதவிகளை செய்யக்கூடிய பண்பு அவர்கிட்ட இருந்துச்சு. ஏழைகளுக்கு உதவக்கூடிய பண்பு, பசித்தவருக்கு உணவளிக்கக்கூடிய பண்பு, கடன்பட்டவருக்கு கடனை அடைப்பதற்கான பண்பு, இப்படி எத்தனையோ நல்ல பண்புகள் நல்ல குணங்கள் அந்த முத்ஐம் இப்னு அதி என்பவருக்கு இருந்துச்சு. ஆனால் இஸ்லாத்தை அல்லாஹு தஆலா அவருக்கு நசீபாக்கல. இஸ்லாத்தை கொடுக்கலன்னா எப்படி அவர் சஹாபியா இருக்க முடியும்? பெருமானாருக்கு இவ்வளவு தூரம் பாதுகாப்பை ஏற்படுத்திய அந்த மனிதருக்கு ஹிதாயத்து கிடைக்கல, நபியின் தோழராக ஆகக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கல. அப்ப எல்லோராலும் சஹாபியாக ஆகிவிட முடியாது, எல்லோராலும் பெருமானாருடைய தோழராக ஆகிவிட முடியாது. அல்லாஹ் யாரை தேர்வு செய்கிறானோ அவருக்கு மாத்திரமே அந்த அந்தஸ்து கிடைக்கும். நான் சஹாபி ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நினைச்சிட்டாரு அப்படின்னா அவர் ஆயிர முடியுமா? ஆக முடியாது. சஹாபியனுடைய அந்தஸ்திற்கு உலகத்தில் யாரும் கிட்ட வரவும் முடியாது. அவர் எவ்வளவு பெரிய சூஃபியா இருக்கலாம், எவ்வளவு பெரிய அந்தஸ்திற்குரியவராக இருக்கலாம், எவ்வளவு பெரிய வணக்கசாலியாக இருக்கலாம், இரையச்சம் உள்ளவராக இருக்கலாம், ஆனால் ஒரு சஹாபியனுடைய அந்தஸ்துக்கு கிட்ட நெருங்கவே முடியாது. அதனால்தான் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு, முஆவியா சிறந்தவரா உமர் இப்னு அப்துல் அசீஸ் சிறந்தவரா? ரெண்டு பேர், முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்த ரெண்டு பேர்ல யார் உங்களிடத்தில் சிறந்தவர் அப்படின்னு கேட்கப்பட்டுச்சு. முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு சஹாபி, பெருமானாரை பார்த்தவர்கள். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு இரையச்சமான இரண்டாம் உமர் என்று போற்றப்பட்ட மிகச்சிறந்த ஒரு தலைமைக்கு உதாரணமாக வாழ்ந்து சென்றவர்கள், தன்னுடைய பிள்ளைகளையும் அவ்வாறு அவர்கள் உருவாக்கியவர்கள். இரண்டாம் உமர்னு சொல்லி அவரை தான் நாம சொல்லுவோம். ஆனால் அவர் சஹாபி அல்ல, ஒரு தாபி, சஹாபியை பார்த்தவர். பெருமானாரை நேரடியாக பார்க்கல, ஒரு சஹாபியை பார்த்த ஒரு தாபியை. கேட்கப்பட்டது அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில், ரெண்டு பேர்ல யார் சிறந்தவர், உங்களுடைய கருத்து என்ன? ஏன் இந்த கேள்வி வந்துச்சு அப்படின்னு சொன்னா, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த தன்மை, அவர்களுடைய அகலாக்கு, அவர்களுடைய செயல்பாடுகள் அவ்வளவு தூரம் உயர்வாக இருந்துச்சு. உயர்ந்தனால தான் அந்த ஒரு கேள்வியை கேட்கப்பட்டுச்சு. அப்போ அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களா, முஆவியா அல்ல, முஆவியா பயணிக்கக்கூடிய குதிரையின் மூக்கில் இருக்கக்கூடிய அந்த தூசிக்கு கூட இவர் சமமானவர் அல்ல. முஆவியா சிறந்தவரா உமர் இப்னு அப்துல் அசீஸ் சிறந்தவராங்கிற கேள்வியே தப்பு. அவங்க சொன்னாங்க முஆவியா அல்ல, முஆவியா பயணிக்கக்கூடிய குதிரை இருக்குதா இல்ல, அந்த குதிரையினுடைய மூக்கு துவாரத்தில் இருக்கக்கூடிய தூசிக்கு கூட உமர் இப்னு அப்துல் அசீஸ் நிகராக மாட்டார், சமமாக மாட்டார். ஏனென்றால் இவர் சஹாபி, இவர் சஹாபி அல்ல. உமர் இப்னு அப்துல் அசீஸ் சாதாரண மனிதர் அல்ல, மிக உயர்ந்தவர், மிக உயர்ந்தவர் தான். ஆனால் அவர் சஹாபி என்ற அந்தஸ்தை பெறாததினால் முஆவியாவிற்கு நெருக்கமாக பக்கத்தில் கூட வர முடியாதுன்னாங்க அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதனால சஹாபியினுடைய அந்தஸ்து ரொம்ப உயர்ந்தது, பக்கத்தில் யாரும் போக முடியாது, அந்த இடத்துல நிற்க முடியாது, நெருங்க முடியாது. ஹதீபுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், ஒரு சஹாபிக்கு, ஒரு சஹாபியை பார்த்து அல்லாஹுவோ குர்ஆனோ அல்லது ரசூலோ எந்த விதமான ஒரு சிறப்பையும் சொல்லவே இல்லை, ஒரு பெயருக்கு சொல்றாரு. ஒரு சஹாபியினுடைய விஷயத்துல, பொதுவாக சஹாபாக்கள் விஷயத்துல அல்லாஹ் எந்த சிறப்பையும் சொல்லல, அல்லாஹ் ஏகப்பட்ட சிறப்புகளை சொல்கிறான். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அவர்களை நான் பொருந்திக் கொண்டேன், அவர்கள் என்னை பொருந்திக் கொண்டார்கள் அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் மட்டுமல்ல, அவர்களை பின்பற்றக்கூடியவர்களும் என்னுடைய பொருத்தத்தை பெற்றவர்கள். சஹாபி மட்டுமல்ல, சஹாபியை யார் பின்பற்றுறாங்களோ அவங்களும் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெற்றவர்கள் தான். அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி, நேரடியான குர்ஆனுடைய வாசகம். எத்தனையோ விஷயங்களை அல்லாஹும் சொல்லி இருக்கிறான், பெருமானாரும் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு பேச்சுக்கு அல்லாஹும் எதையுமே சொல்லல, ரசூலும் எதையுமே சஹாபாக்கள் விஷயத்துல சொல்லல. இருந்தாலும்
பெருமானாரோடு இருந்தார்கள் அல்லவா, பெருமானாரை பார்த்தார்கள் அல்லவா, ஹிஜ்ரத்தின் போது அவர்கள் செய்யக்கூடிய ஜிஹாதின் போது அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் சஹாபாக்கள் உடன் இருந்தார்களே, அது ஒன்றே போதும். அவர்கள் மிக உயர்ந்தவர்கள், அவர்கள் சாமானியமானவர்கள் அல்ல என்பதற்கு அது ஒன்னே போதுங்கிறாங்க கதீபுல் பகதாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. பெருமானாரை பார்த்தவங்க, பெருமானாருடைய தோழமையை பெற்றவர்கள், அந்த ஒரு அந்தஸ்து போதும் சஹாபாக்கள் உயர்ந்தவர்கள் என்பதற்கு. நாமளும் அமல் செய்கிறோம், சஹாபாக்களும் அமல் செஞ்சாங்க. ரெண்டு அமலும் ஒன்று கிடையாது, ரெண்டு அமலும் ஒரே தரத்தில் இல்லை, ஒரே தரத்தில் உள்ளதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவ் அன்ன அஹதக்கும் அன்ஃபக மிஸ்ல உஹதின் ஸஹபன், நீங்க உஹது மலை அளவுக்கு தர்மம் செய்றீங்க. உஹது மலை எவ்வளவு பெருசா இருக்கும், எவ்வளவு விசாலமா இருக்கும். அந்த உஹது மலை அளவிற்கு நீங்கள் தங்கத்தை தர்மமாக கொடுத்தாலும் சஹாபிகளில் ஒருவர் ஒரு கை அளவு செய்யக்கூடிய அந்த சதக்காவிற்கு அது நிகராக ஆகாது. ஒரு சஹாபி தன்னுடைய கை அளவு ஒரு கோதுமையை கொடுக்கிறாரு, ஒரு பேரித்தம்பழத்தை கொடுக்கிறாரு, ஒரு தானியத்தை கொடுக்கிறாரு, சதக்காவா கொடுக்கிறாரு, அல்லது தங்கத்தையே கொடுக்கிறாருன்னு வைங்களேன். அவர் ஒரு கையளவு கொடுத்த அந்த சஹாபிக்கு கிடைக்கக்கூடிய அந்த நன்மைக்கு, அந்த நன்மையை உஹது மலை அளவு கொடுத்த அந்த நபர் பெற்றுக்கொள்ள முடியாதுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அப்படிப்பட்ட ஒரு சுப செய்தி சஹாபாக்களுக்கு கிடைத்தது என்றால் இரண்டு காரணங்கள் உலமாக்கள் எழுதுகிறார்கள். ஒன்று, நெருக்கடியான காலகட்டத்தில் சஹாபாக்கள் சதக்கா செஞ்சாங்க. இன்னைக்கு நாம சதக்கா செய்யும், எப்போ சதக்கா செய்வோம்னா கையில் ஏதாவது மிச்சம் இருந்துச்சுன்னா கொடுப்போம், ஏதாவது நிறைய இருக்கும், 10 ரூபா மிச்சம் இருந்துச்சுன்னா அதை கொடுப்போம். நல்ல சௌரியமாக இருக்கக்கூடிய நேரத்தில் செய்யறதுக்கு பேர் தர்மம் அல்ல. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் அவங்களே ரொம்ப நெருக்கடியாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் சதக்கா செய்கிறார் பார்த்தீங்கன்னா, அதுதான் மிக உயர்ந்த தர்மம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டுச்சு, ரொம்ப உயர்ந்த தர்மம் அஃதலு சதகா, சதகாக்களில் மிக உயர்ந்தது எது என்று கேட்கப்பட்ட பொழுது, பொருளாதாரத்தின் மீது தேவை இருக்கிற பொழுது, பொருளாதாரத்தின் மீது தேவை இருக்கிற பொழுது, ஏழ்மையை பயப்படுகிற பொழுது ஒருவர் தர்மம் செய்கிறார் அப்படின்னா அதுதான் உயர்ந்த தர்மம். அவர்கிட்ட காசு போட ரொம்ப கம்மியாக இருக்குது, இதை கொடுத்தா அடுத்து கையில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான நிலைமை இருக்குது. அந்த நேரத்தில் அதையும் ஒருத்தர் தர்மம் செய்கிறாருன்னா அதுதான் உயர்ந்த தர்மம். இந்த தர்மம் சஹாபாக்கள்கிட்ட இருந்துச்சு. கையில் எல்லாத்தையும் வச்சுட்டு கொடுக்கல, ஒன்று மட்டும்தான் இருந்தாலும் சதக்கா செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா தூக்கி கொடுத்துருவாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய பணிப்பெண், வேலைப்பெண் பரீரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அந்த பெண்மணி ஒரு செய்தியை சொல்றாங்க. ஒரு நாள் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வீட்டில் இருக்கும் பொழுது ஒருத்தர் கதவை தட்டினார். என்னன்னு போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் வெளியே வந்து பார்த்தேன், ஒரு மிஸ்கின் நின்னாரு. ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டார். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஏதாவது எடுத்து கொடுமா அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து சொன்னாங்க. ஆனால் அன்னைக்கு எங்கள் வீட்டில் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வீட்டில் ஒரே ஒரு ரொட்டி மட்டும் தான் இருந்துச்சு. ஒரு ரொட்டி தான் இருந்துச்சு. அன்னைக்கு நோன்பு வேற வச்சுருந்தாங்க. நோன்பு திறக்கிறதுக்கு அந்த ஒரு ரொட்டியை தான் இஃப்தாருக்கு பயன்படுத்தணும். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், ஆத்தீஹி, அவருக்கு அதை கொடுத்துரு அப்படின்னாங்க. ஒரு ரொட்டி தானே இருக்குது, நான் எப்படி கொடுக்குறது அப்படின்னு தயங்கி நான் நின்னேன், யோசித்தேன். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், மறுபடியும் அதை கொடு அப்படின்னாங்க. மறுபடியும் நான் கொடுக்கறதுக்கு தயங்கி நின்னேன். ஒரு ரொட்டியை கொடுத்துட்டா நோம்பு திறக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நான் யோசித்தேன். 3வது தடவையும் அதை கொடுமா, அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் அப்படின்னு சொல்லி உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்ன பொழுது அந்த இருந்த ஒரு ரொட்டியையும் எடுத்து அந்த மிஸ்கீனுக்கு கொடுத்து விட்டேன். மிஸ்கினுக்கு கொடுத்துட்டேன். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்றைக்கு பசியோடு அவர்கள் அமர்ந்திருந்தார்கள், படுத்திருந்தாங்க, நோம்பு திறந்தாங்க, கையில் என்னமே இல்லை, சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. கொஞ்ச நேரத்தில் கதவு ஒன்று தட்டப்பட்டது. வெளியே போய் என்னன்னு பாருங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அங்கே ஒருவர் ஒரு பாத்திரத்தில் ஒரு முழு ஆட்டை பொரித்த நிலையில் அதை சமைச்சு, அழகான முறையில் சமைச்சு அந்த தட்டு நிறைய ரொட்டிகளை அடுக்கி கொண்டு, இந்தாங்கம்மா உங்களுக்கு நான் அன்பளிப்பாக கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் வந்து கொடுத்தார். அவர் யாருன்னே தெரியாது. அதை வாங்கிக்கிட்டாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்னை பார்த்து கேட்டாங்க, அந்த ரொட்டி சிறந்ததா இது சிறந்ததா? ஒரு ரொட்டியை வச்சுக்கலாமா கொடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க. ஒரு ரொட்டி தானே இருந்து நோம்பு திறக்க அதை கொடுத்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிங்க. இப்போ அல்லாஹு தஆலா எவ்வளோ பெரிய ஒரு ரிஸ்க் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் பாத்தியா அப்படின்னு கேட்டாங்களாம். அல்லாஹுடைய பாதையில் தர்மம் செய்கிற பொழுது அல்லாஹ் அதை பன்மடங்காக்கி தருவான். அல்லாஹ் வந்து சும்மா விட மாட்டான்.
நம்ம அந்த ஒரு ரொட்டியை கொடுக்கலாமான்னு யோசிச்சா, இன்னைக்கு பாரு அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய ரிஸ்க் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அப்படின்னு உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னாங்களாம். வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தனக்கு அதுதான் இருக்கிறது என்ற சூழ்நிலையிலும் கூட அதையும் கொடுப்பதற்கு முன் வந்தார்கள். இதுதான் உயர்ந்த தர்மம். இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் அவர்கள் தர்மம் செஞ்சாங்க சஹாபாக்கள். அதனால அவங்க செய்யக்கூடிய தர்மம் உயர்ந்தது. இரண்டாவது, சஹாபாக்கள் செய்த ஒவ்வொரு காரியமும் இந்த தீனுக்கு பயன் கொடுத்தது. தீனுக்காகவே அவர்கள் செலவு செய்தார்கள். தீனுக்காகவே அத்தனையும் அவர்கள் தியாகம் செய்தார்கள். தபூக் போர்க்களத்தின் போது ஏதாவது கொண்டு வந்து இந்த போர்க்களத்துக்கு நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னவர்கள் ஒரு அறிவிப்பை விட்ட பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வீட்டில இருந்து மொத்தத்தையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது சுமார் 4000 திர்ஹம்கள் இருந்தது என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது. 4000 திர்ஹம்கள் அதுதான் அவங்க வீட்டில் இருந்துச்சு. 4000 திர்ஹமுக்கு சமமான பொருட்கள் வீட்டில் இருந்துச்சு. மொத்தத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. வீட்டில் எல்லாம் காலி. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷத்ரு மாலிகி, அவர் வீட்டில் இருந்த பொருளாதாரத்தில் சொத்துல பாதியை கொண்டு வந்து கொடுத்தார். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் தன்னுடைய சொத்துல பாதியை கொண்டு வந்து கொடுத்தார். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரும் பெரும் கொண்ட தொகையை கொண்டு வந்து கொடுத்தார். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த தபூக் போர்க்களத்திற்காக 300 ஒட்டகங்களை கொண்டு வந்து கொடுத்தார். 300 ஒட்டகங்கள்லாம் சாதாரணமான விஷயம் இல்லை, அது பெரும் கொண்ட ஒரு தொகை. 300 ஒட்டகத்தை கொண்டு வந்து பெருமானாருக்கு முன்னால் நிறுத்தி, இதை நான் போர்க்களத்திற்காக இது தீனுக்காக கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இன்னும் நிறைய எக்கச்சக்கமான தீனார்களையும் கொண்டு வந்து பெருமானார் கையில் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மானை போன்று வேறு யாரும் இதற்காக இந்த அளவுக்கு செலவு செய்யலை அப்படின்னு பாராட்டினாங்க. சஹாபாக்கள் செய்த ஒவ்வொரு காரியமும் தீனுக்காகவே அமைந்திருந்தது, அல்லாஹ்விற்காகவே அமைந்திருந்தது. அதனால் அவர்கள் செய்யக்கூடிய அந்த தர்மம் உயர்ந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் நபியினுடைய தோழர்கள். நபியினுடைய தோழர்களாக இருக்கிற காரணத்தினால், நபியின் சுகுபத்தை பெற்ற காரணத்தினால் அவர்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு வேல்யூ ஜாஸ்தி. நாம நபியினுடைய உம்மத்தாக இருக்கிறோமே தவிர நபியினுடைய சுகுபத்து நமக்கு கிடைக்கல. அதனால அவங்கள பக்கத்தில் கூட நம்ம போக முடியாது. இப்படிப்பட்ட சஹாபாக்கள் உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சஹாபாக்களை இன்றைக்கு விமர்சனம் செய்யக்கூடிய, அவர்களை தரக்குறைவான வார்த்தைகளால் விமர்சிக்கக்கூடிய ஒரு நிலைகளை எல்லாம் இன்றைக்கு தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். அவர் அப்படியா, இவர் இப்படியா, அவர் ரொம்ப சுத்தமா அப்படின்லாம் சஹாபாக்கள் விஷயத்தில் தகாத வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் விஷயத்தில் கை வைத்தால் அல்லாஹ் சும்மா விட மாட்டான். பெருமானாருடைய தோழமையை பெற்றவர்கள், பெருமானாருடைய சுகுபத்தை பெற்றவர்கள், நபித்துவம் அது தாங்கி பிடிப்பதற்கு சஹாபாக்களைத்தான் அல்லாஹ் தஆலா தேர்வு செய்து கொடுத்தான். வல்லதீன யுஸூனல் முஃமினீன வல் முஃமினாத், அத்தகைய மூமின்களை சஹாபாக்களை நோவினைப்படுத்தினால் அல்லாஹ் சும்மா விட மாட்டான். மூமின்களான ஆண்களையும் பெண்களையும் யார் நோவினைப்படுத்துகிறார்களோ, தொந்தரவு கொடுக்கிறார்களோ, மனதால் அவர்களை நோகடிக்கிறார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய வேதனை உண்டு அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பதிவு செஞ்சிட்டான். ஆனால் சஹாபாக்கள் மிக உயர்ந்தவர்கள், மிக அந்தஸ்திற்குரியவர்கள். அவர்கள் விஷயத்தில் நாம் ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். வார்த்தைகளை ரொம்ப கவனத்தோடு நாம் கையாள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் சுகுபத்தை பெற்ற சஹாபாக்கள் விஷயத்தில் ரொம்ப கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பெருமானாரால் சுப செய்தி சொல்லப்பட்ட, பெருமானாரால் வாழ்த்து சொல்லப்பட்ட அந்த சஹாபாக்களை பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹுர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.